தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 367 பணியிடங்களுக்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டான mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. நானும் இந்த வெப்சைட்டோட லிங்க், நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 21/4/2021 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டான mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாப் கேட்டகரிஸை பற்றி இப்போ பார்க்கலாம். சோப்தார் இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 40 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 310 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், வாட்டர்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, ரூம் பாய்க்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. புக் ரிஸ்டோரர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. லைப்ரரி அட்டெண்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் கேட்டகரிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கான சம்பள விகிதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் சர்வீஸில் ஆல்ரெடி பணியில் இருக்க கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 45 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ் படி வந்து ரிலாக்ஸேஷன் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான குவாலிஃபிகேஷன் இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LMV டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்க கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசி, அதர் கேட்டகரி, அதுக்கப்புறம் அன்ரிசர்வ் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஈச் போஸ்ட், அதாவது ஒரு வேலை கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்ததியர், எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரல் டெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 50 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 75 நிமிஷம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸையும் வந்து இந்த பேஜில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இதுக்கான சிலபஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஜாப் கேட்டகரிக்கு எந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அனெக்ஸரில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஜாப் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் படி எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவலை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.